வணக்கம். உரைத்திரை உங்களை அன்போடு வரவேற்கிறது. நற்றிணை பாடல் 1. நின்ற சொல்லர் நீட்டகு பழகிச் சென்ற நெஞ்சர் நறுநுதலிரிய தோள்பிரி யலரே அவர். நாட்டாம் நீரின்ற அமையா உலகமென்று அரிதும் அவரி பசலை அரும்பிய கண்ணே. இன்னைக்கு நாம ஒரு அட்டகாசமான சங்க இலக்கிய பாடலுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம். இது 8 தொகை நூல்கள்ல ஒண்ணு, நற்றிணை. அதுல வர்ற முதல் பாட்டு. நற்றிணை அந்த பேர்லயே ஒரு நன்மை இருக்கு பாருங்க, ஒரு சிறப்பு இருக்கு. இதுல வர பாடல்கள் பெரும்பாலும் அகப்பொருள் சம்பந்தப்பட்டது தான். அதாவது காதல், பிரிவு, அப்புறம் ஊடல்னு மனுஷங்களோட உணர்வுகளை ரொம்ப அழகா, ஆனா சுருக்கமா ஒரு 9ல இருந்து 12 வரைக்குள்ள சொல்லியிருப்பாங்க. ஆமா, இந்த அகப்பொருள் பாடல்கள் தான் சொல்லப்போனா சங்க இலக்கியத்தோட ஒரு தனி அடையாளமே. நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த முதல் பாட்டு நற்றிணை 1. இது கபிலர் எழுதினது. இது குறிஞ்சித்திணை, அதாவது மலையும் மலை சார்ந்த இடமும் அங்க நடக்கிற காதல் சந்திப்பு பத்தினது. சரி, அப்போ இந்த பாடலோட சூழல் என்னன்னா, தலைவன் கொஞ்ச காலத்துக்கு பிரிய போறான் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அந்த செய்திய தோழி தலைவி கிட்ட சொல்றா. அதுக்கு தலைவி என்ன சொல்றா, எப்படி பதில் சொல்றாங்கிறதா இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அவளோட அந்த கான்ஃபிடன்ஸ் அதை நீங்க பார்க்கணும். தலைவி என்ன சொல்றானா, என் தலைவர் இருக்காரே, அவரு சொன்ன சொல்ல மீறவே மாட்டார், நின்ற சொல்லர் அப்படின்னு சொல்றா. பழக பழக ரொம்ப இனிமையானவர், என் தோளை விட்டு அவர் நிச்சயமா தெரிய மாட்டார், தோல் பிரியலரேன்னு அழுத்தி சொல்றா. என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க. ஆமா ஆமா, அந்த நின்ற சொல்லர்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அது அவரோட நேர்மை, வாக்கு தவறாம ஒரு மாதிரி ஒரு இன்டெகிரிட்டியை காட்டுது இல்லையா? தலைவிக்கு அவர் மேல அவ்வளோ ஒரு மரியாதை, நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்ல, சொல்லுங்க, அவளோட நம்பிக்கைக்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி ஒரு அருமையான ஓமைய சொல்றா. அதுதான் இந்த பாட்டோட உயிரேன்னு கூட சொல்லலாம். ஆமா, அந்த ஓமை, தண்ணி இல்லாம இந்த உலகம் இயங்காதுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி நான் இல்லாம அவரால் இருக்க முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும் அப்படிங்கிறான். எவ்வளோ சிம்பிளான, எவ்வளோ ஆழம். அதேதான், ரொம்ப பவர்ஃபுல்லான வரி அது. இது சும்மா கற்பனையா மட்டும் இருக்காது. அந்த காலத்துல உறவுகளுக்குள்ள இருந்த அந்த ஆழம், அந்த நம்பிக்கை அத காட்டுது. அதுலயும் குறிப்பா கபிலர் அடுத்து தலைவி சொல்றதா ஒரு விஷயம் சொல்றார் பாருங்க. அது இன்னும் ஆச்சரியமா இருக்கும். என் நெத்தியில லேசா பசல படர்ந்தா கூட அவர் பயந்துடுவாருன்னு சொல்றா. பசலை, ஓ, அந்த பிரிவு துயரத்தால முகத்துல உடம்புல வர்ற ஒரு நிறமாற்றம், அத சொல்றீங்களா? ஆமா, அந்த சின்ன வாட்டத்தை பார்த்தாலே அஞ்சுற என் தலைவர் எப்படி என்ன முழுசா பிரிஞ்சு போவார்? இதுதான் அவளோட கேள்வி. அப்போ இது வெறும் பிரிவை பத்தின பயம் இல்ல, பிரிவிச்சம்னு சொல்றாங்களே, அது மாதிரி இல்ல. இல்லவே இல்ல. இது அவளோட பலவீனம் இல்ல, இது அவளோட பலம். தலைவன் தம் மேல வச்சிருக்கிற அன்போட ஆழத்தவ கரெக்டா புரிஞ்சிருக்கா. என் சின்ன வருத்தத்தையே தாங்காதவரு என்ன நிரந்தரமா பிரிஞ்சு எப்படி போவாருன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேக்குறா. ஓஹோ, கபிலர் பாருங்க, இந்த சின்ன விஷயம் பசலை, அதை வச்சே ஒரு ஆழமான உளவியல் புரிதலை எப்படி கொண்டு வராருன்னு. இதுதான் சங்க புலவர்களோட திறமை. 2-3 வரியில ஒரு பெரிய உணர்ச்சி கடலையே காட்டிடுவாங்க. அப்போ இந்த பாடல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது, ஒரு பக்கம் தலைவியோட அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, தலைவனோட குணம் மேல அவளுக்கு இருக்கிற மரியாதை. இன்னொரு பக்கம் பிரிவை பத்தி ஒரு சின்ன பயம் இருக்கத்தான் செய்யுது, ஆனா கடைசியில இந்த நம்பிக்கை தான் ஜெயிக்குது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இது வெறும் ஒரு காதல் பாட்டு மட்டும் இல்ல, அந்த கால சமூகத்துல உறவுகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, கொடுத்த வாக்குறுதிக்கு என்ன மதிப்பு இருந்துச்சு, இதெல்லாம் காட்டுற ஒரு சின்ன ஜன்னல் மாதிரி இந்த பாட்டு. குறிப்பா அந்த பசலையஞ்சும் தன்மை இருக்கு பாருங்க. அடுத்தவங்களோட சின்ன கஷ்டத்தை கூட பெருசா நினைக்கிற அந்த பக்குவம், அது ரொம்ப முக்கியம். ஆக இந்த நற்றிணை பாடல் வழியா கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பெண்ணோட மன உறுதி, காதலோட ஆழம், அந்த உறவுல இருந்த ஒரு பரஸ்பர மரியாதை, இதெல்லாம் ஓரளவுக்கு நாம இப்ப உணர்ந்திருக்கோம். குறிப்பா அந்த வாதம், என் முகம் வாடினாலே தாங்காதவர் எப்படி என்னை விட்டு பிரிவார், அது மனசுல நிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, இது நம்மள இயல்பாவே ஒரு கேள்வி கேட்க வைக்குது இல்லையா? என்ன கேள்வின்னு சொல்றீங்க? இவ்ளோ வருஷத்துக்கு முன்னாடி எழுதின அந்த பாட்டுல நாம பாக்குற இந்த நம்பிக்கை, நேர்மை, அடுத்தவங்களோட ஒரு சின்ன துன்பத்தை கண்டு கூட அஞ்சுற அந்த குணம், இதெல்லாம் இன்னைக்கு நம்மளோட உறவுகள்ல எந்த அளவுக்கு இருக்கு? ஒருத்தரோட சின்ன வருத்தத்தை, அந்த பசலைய கூட பெருசா மதிக்கிற அந்த பண்பு இன்னிக்கும் அதே முக்கியத்துவத்தோட நம்ம கிட்ட இருக்கா? இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.